ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்ற டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்க முடியுன்றதை பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். கேபினெட் மிஷன் பிளான், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, எனாக்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது மூணுமே 1946 தான் நடந்திருக்கும். செகண்ட் கொஷின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் அசம்பிளி இனாக்ரல் மீட்டிங் எப்போ நடந்திருக்குன்னா 9th December 1946. தேர்ட் கொஷின், ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி யார் ப்ரிசைட் பண்ணியிருப்பார்னா சச்சிதானந்த சின்ஹா. இவர் வெறும் 2 days தான் ப்ரிசைட் பண்ணியிருப்பார். அதனால் இவரை ஃபஸ்ட்டு டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து, பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரம் 11/12/1946 யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இவர் தான் ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அடுத்தது ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி யாருன்னா H.C. முகர்ஜி. சிக்ஸ்த்து, வென் வாஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா 13th December 1946 தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. யார் பாஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எய்த்து கொஷின், வென் வாஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடாப்டட் பை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd January 1947. அடுத்தது 9th கொஷின், ஹவு லாங் டிட் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டேக் டு ஃபைனலி பாஸ் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 years 11 months and 18 days. இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா 3 yearsக்கு 12 days கம்மி அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th கொஷின், கேபினெட் மிஷன் பிளான் வாஸ் ஹெடட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் பெத்திக் லாரன்ஸ். இப்போ கேபினெட் மிஷன் பிளானை எதுக்கு போடுறோன்னா லா க்ரியேட் பண்ணுறது, அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எழுதுறதுக்காக. ஸோ கேபினெட் மிஷன் பிளான் லாரன்ஸ் அப்படின்னு ஞாபகம். அடுத்தது 11th கொஷின், கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.N. ராவ். 13th கொஷின், ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற ஐடியா யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா M.N. ராய்க்கு. 13th கொஷின், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அதிலிருந்து டோட்டல் மெம்பர்ஷிப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 385. 14th கொஷின், July 16, 1947 முஸ்லீம் லீக் தனியாக வெளியே போய் பாகிஸ்தானுக்கு தனியாக கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை அவங்க க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 385 86 மெம்பர்ஸ் வெளியே போயிட்டு மீதி 299 மெம்பர்ஸ் தான் ரிமைனிங் இருப்பாங்க. ஸோ ரெடியூஸ்டு மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஆஃப்டர் முஸ்லீம் லீக் லெஃப்ட் இன் July 16, 1947 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 299. இதில் 229 பிரிட்டிஷ் ப்ரொவிஷன்ஸ்லேருந்தும் 70 மெம்பர்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்தும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. 15th கொஷின், நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நம்ம எனாக்ட் பண்ண லாஸ் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருப்போம். 16th கொஷின், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். 17th கொஷின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணியிருக்கோன்னா 26th November 1949 அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கோன்னா 26th January 1950 தான் ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஏன் இந்த 2 மாதம் கேப்னா 1929 இதே டேட்டு 26th January 1929 என்ன நடந்திருக்குன்னா நேரு பூர்ண ஸ்வராஜ் அறிவிச்சிருப்பார். ஸோ அந்த டேட்டை நம்ம அன்னிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு பிரிட்டிஷ் 1947 August 15 இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டே இண்டிபெண்டன்ஸ் டேவாச்சு செலிப்ரேட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நம்ம ரிபப்ளிக் டேவாச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டேயில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அடாப்ட் பண்ணி முன்னாடியே அடாப்ட் பண்ணியிருந்தாலும் இதை இப்போ ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்திருப்போம். 19th கொஷின், members of Constituent Assembly were elected by Provisional Assembly. 20th கொஷின், who were not the part of Constituent Assemblyன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஃபாதர், அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட நேஷ்னல் ஃபாதர், இவங்க 2 பேருமே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மெம்பர் கிடையாது. யார்னா மகாத்மா காந்தி அண்ட் முகமது அலி ஜின்னா. 21st கொஷின், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபாதர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். 22nd, the national demand for a constituent assembly was for the first time considered by the British government through indirectly and with reservation in the
ஆன்சர் ஆகஸ்ட் ஆஃபர். என்னென்னா நம்ம வந்து 1936 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் எங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். அவங்க ஃபஸ்ட்டு டேரெக்டாக அதை வந்து ஒத்துக்கிட்டது 1946 கேபினட் மிஷன் பிளான் போட்டு சரின்னு ஒத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்டைரக்டாக அவங்க எப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு ரிசர்வேஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து ஒத்துந்துருப்பாங்க. 23rd question. The demand for Constituent Assembly was put forward by INC in the year and in the session. எப்போ ஐஎன்சி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்குன்னா 1936 எந்த செஷன்லன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடந்த செஷனில். 24th question. ஃபஸ்ட்டு செஷன் ஃபார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எப்போ நடந்திருக்கும் எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1946 நடந்திருக்கும். எங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கும். அடுத்தது 25th question. Which of the provision of Constitution came into force from November 26, 1949? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா November 26, 1949 நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது ஃபோர்ஸ்க்கு வந்தது January 26, 1950 தான் ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனால் November 26, 1949 3 குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன், அதனால் அதை மட்டும் முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், பார்லிமெண்ட், இது 3 சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் November 26, 1949 ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். ஓகே, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரிகார்டிங் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.